ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மூவி கிளிப்ஸ் தமிழ். இன்னைக்கு நான் செம்மவே இன்ட்ரெஸ்டான ஒரு படம் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். சும்மா நீங்க நினைச்சு பாருங்க, சென்னை போல ஒரு பெரிய சிட்டில வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அடுத்த நாள் காலையில எழுந்துச்சு பார்த்தா உங்களை தவிர யாருமே இல்ல. சரின்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ணி பாக்குறீங்க. ஒரு நாள் ஆகுது, ஒரு வாரம் ஆகுது, சில மாசங்கள் ஆகுது. பட் இருந்தாலும் உங்களை தவிர யாருமே இங்க இல்ல, யாரும் திரும்ப வரவும் இல்லை. நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஊருக்குள்ள எந்த வீட்டுக்குள்ள போய் நீங்க தங்கணும்னு நினைச்சா கூட தங்கலாம். எந்த கார் வேணுமோ அது வேணா நீங்க எடுத்து உங்க இஷ்டத்துக்கு ஓட்டலாம். அந்த பர்டிகுலர் ஊர்ல நீங்க என்ன நினைச்சாலும் எது வேணாலும் செய்யலாம். இந்த GTA கேம்ல வர மாதிரி உங்களை தவிர யாருமே அந்த ஊர்ல இல்ல. ஒரு பேச்சு துணை கூட யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நினைச்சு பாருங்க. அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் ஹீரோக்கு இங்க நியூயார்க் சிட்டில நடக்குது. ஒருவித கொடூரமான வைரஸ் தாக்கி எல்லாரும் ஜாம்பியா மாறுறாங்க. படத்துல பாதிக்கப்பட்டவங்க டார்க் சீக்கர்ஸ் சொல்றாங்க. ஏன்னா அவனால வெளிச்சத்துக்கே வர முடியாது, சூரிய வெளிச்சத்தை பார்க்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கிற ஜாம்பி. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா படத்துல ஒரு சயின்டிஸ்ட். அவர் மட்டும் எப்படி ஸ்ப்ரெட்ல இருந்து தப்பிச்சு இந்த ஊர்ல இல்ல, இந்த உலகத்திலே தனியாலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. காலை வேலையில ஒரு உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஹண்டிங்கும், ஈவினிங் வேலையில ஒரு மாத்து மருந்து கண்டுபிடிச்சு இவங்களெல்லாம் குணப்படுத்தணும்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு ஹீரோ. கதை எப்படி நகரும்னா, இவர் எப்படி ஒத்தாளா இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, எப்படி நைட் டைம்ல உயிர் பழைக்கிறாரு, முக்கியமா ஆன்டிடோட் அதாவது மாத்து மருந்து இவர் எப்படி கண்டுபிடிக்கிறாருன்றதுதான் இந்த ஸ்டோரியில நம்ம பார்க்க போறோம். 2007ல வில் ஸ்மித் நடிச்சு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆன படம் தான் தி ஐ எம் லெஜெண்ட். இந்த படத்தோட தமிழ் வாய்ஸோட தான் நம்ம பார்க்க போறோம். சோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு பெஸ்ட் சர்வைவல் மூவியை என்ஜாய் பண்ண போறீங்க. நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் கொண்டு வர இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான படத்தை உங்களால வீட்ல இருந்து என்ஜாய் பண்ண முடியும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் டு மூவி கிளிப்ஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு டிவி நியூஸ் ஓடுறது நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அது ஒரு சயின்டிஸ்ட் புதுசா ஒரு வைரஸ் கண்டுபிடிச்சு இதன் மூலியமா ஒரு கேன்சர் பேஷண்டே குணப்படுத்தலாம்னு சொல்றாங்க. இத வந்துட்டு ஒரு 15,000 பேர் மேல டெஸ்ட் பண்ணதாகவும் அந்த ரிசல்ட் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறதாவும் சொல்றாங்க. பட் அதோட கொடூர ரிசல்ட் என்னன்ட்டு அப்போ அவங்களுக்கு தெரியல போல. அடுத்த சீன்ல 3 வருஷம் கழிச்சு அந்த நியூஸுக்கு அப்புறம் நியூயார்க் சிட்டியை காமிக்கிறாங்க. ஒரே மயான அமைதி. பொதுவா நியூயார்க் சிட்டி பத்தி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்பவே கிரௌடான, பிஸியான, எப்பவுமே வாகன சத்தம் கேட்டுட்டே இருக்கும். பட் இப்ப எல்லாமே தலைகீழா இருக்கு. ஊர் இப்ப பார்க்க எப்படி இருக்குன்னா, எல்லா மக்களும் உடனுக்கு உடனே காலி பண்ணிட்டு அப்படியே எல்லா பொருள் கார்கள் அப்படியே விட்டுட்டு போன மாதிரி தெரியுது. இந்த நியூயார்க் சிட்டியவே கொஞ்சம் கொஞ்சமா நேச்சர் தன் வசம் படுத்துற மாதிரி தெரியுது. பார்க்க எப்படி இருக்குன்னா, இங்க இருந்த மக்கள் எல்லாம் ஒண்ணு ஓவர் நைட்ல இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிருக்கணும், இல்லைன்னா இங்க இருந்து அவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அப்படியே கெத்த தனியாலா ஒரு சூப்பர் காரை மெயின் ரோட்ல விரட்டிட்டு ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் டாக் ஒண்ணு இருக்கு. இவ பேரு சாம். ஹீரோவும் சாமும் மான்களை சேஸ் பண்ணிட்டு பின்னாடியே கார்ல வேட்டையாட போயிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னா, கேன்சரை கண்டுபிடிச்ச மருந்துனால ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இங்க நடந்திருக்கு. பட் அனிமல்ஸ்க்கு எதுவுமே எந்த வித பிரச்சனையுமே இல்ல போல. ஒரு சூழ்நிலையில அவர் காரை விட்டு இறங்கி போய் தான் வேட்டையாட வேண்டிய கட்டாயம். ஹீரோவும் சாமும் பொறுமையா புல்லுக்குள்ள நுழைஞ்சி ஸ்னைப்பரை ஒரு மானுக்கு எய்ம் பண்றாரு. பட் சடனா ஒரு சிங்கம் வந்து அந்த மானை வேட்டையாடுது. என்னடா இது கைக்கு எட்டினது வாய் கெட்டாம போயிடுச்சுன்னு நினைக்கிறப்போ அந்த நேரம் பார்த்து ஹீரோ வாட்ச் வந்து பீப் அடிக்குது. ஹீரோக்கு ஈவினிங் 5:30 மணிக்கு மேல வெளியே இருக்க முடியாது. அவர் எங்க இருந்தாலும் வீட்டுக்கு போய் ஆகணும். சோ அதை வார்ன் பண்ற விதமா ஹீரோ டெய்லி 5:30 மணிக்கு அலாம் செட் பண்ணி வச்சிருக்காரு. சோ அங்க இருந்து கிளம்பி ஹீரோ வீட்டுக்கு ரீச் ஆகி கார்ல இருந்து சில கெமிக்கல்ஸ் எடுத்து வீட்டு வாசல் ஃபுல்லா ஊத்திட்டே போவாரு. டெய்லி ஈவினிங் இங்க டார்க் ஆன அப்புறம் ஏதோ இங்க ஒண்ணு வருது. பட் ஹீரோ அது வரக்கூடாதுன்னு தான் டெய்லி இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிட்டு இருக்காரு வீட்டுக்கு முன்னாடி. இப்போ நம்மளுக்கு ஹீரோ அவரோட டெய்லி வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. கரண்ட்டுக்கு டீசல் ஜெனரேட்டர், சாப்பாடுக்கு பேக்டு ஃபுட்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா நியூஸ் வர டிவில ஓடிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ பழைய நியூஸ் கேசட்டை டெய்லி பிளே பண்ணிட்டு அவர் ஏதோ நார்மல் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி டெய்லி கற்பனை பண்ணிட்டு இருக்கிறாரு. பாவம் மனுஷன் படுற கஷ்டத்தை பாருங்க. அகைன் பாத்தீங்கன்னா அவர் டாக் சாம் குளிப்பாட்டிட்டு இருக்கும் போது அகைன் அந்த வாட்ச் பீப் அடிக்குது. அந்த பீப் சத்தத்துக்கு அப்புறம் ஹீரோ வீட்டுல இருக்கிற எல்லா ஜன்னல் டோர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஷீல்டு மாதிரி ஒண்ணு இருக்கு ஸ்லைடிங், அதை வச்சுட்டு டைட்டா லாக் பண்றாரு. உள்ள யாருமே வர முடியாத மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு ஹீரோ. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு சாமும் ஹீரோவும் ஒரு பாத்ரூம்குள்ள போயிட்டு ஒரு சின்ன பாத் டப்குள்ள போய் தூங்குறாங்க. அப்போ ஹீரோக்கு அவருடைய பழைய நினைவுகள் கனவு மாதிரி வருது. யூஎஸ் பிரசிடென்ட் கிட்ட இருந்து ஒரு எமர்ஜென்சி நோட்டீஸ் வருது. அது என்னன்னா, உடனே எல்லாரும் நியூயார்க் சிட்டியை காலி பண்ணிட்டு போனோம்னு தான். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, சிட்டி ஃபுல்லா ஒரு கொடூர வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்திருக்கு. ஹீரோ என்ன பிளான் பண்றாருன்னா, அவர் ஒய்ஃபையும் பொண்ணையும் ஒரு கார்ல கூட்டிட்டு ஹெலிகாப்டர் ஏற்றி விட போயிட்டு இருக்கிறாரு. ஹீரோனால அவங்க கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஹீரோ ஒய்ஃப் கிட்ட ஹீரோ இங்க இருந்துதான் மாத்து மருந்து கண்டுபிடிக்கணும், இதை விட்டுட்டு இப்ப வெளியே அவரால் வர முடியாது சொல்லி புரிய வைக்கிறாரு. அப்போ சடனா ஒரு ஜாம்பி அவர் கார் கண்ணாடியை வந்து இடிக்குது. டக்குன்னு அவர் காலையில கண் விழிக்கிறாரு. ஹீரோ டெய்லி ரொட்டீன் என்ன
பண்றாருன்னா மார்னிங் அவர் வீட்டு கீழே இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட்ல ஒரு லேப் செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த லேப்ல அவரு இத்தனை நாளா கண்டுபிடிச்ச மாத்து மருந்துக்கான சில சாம்பிள்ஸ சில டெஸ்ட் எலிங்க மேல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுல ஒரு பர்டிகுலர் சாம்பிள் ஒரு டெஸ்ட் எலி மேல டெஸ்ட் பண்ணதுல நல்ல ரிசல்ட் காமிச்சிருக்கு. சோ இப்ப அவர் டெஸ்டோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் ஆகணும். வைரஸ் பாதிக்கப்பட்ட உயிரோட இருக்கிற ஒரு ஜாம்பி இப்ப அவருக்கு வேணும். இந்த டெஸ்ட் டைரக்டா ஜாம்பி மேல டெஸ்ட் பண்றதுக்கு ஹீரோ கன் எல்லாம் எடுத்துட்டு வெளியே போறாரு. போற வழியில அகைன் அவர் தனிமையை ஃபீல் பண்ண கூடாதுன்றதுக்காக ஒரு கேசட் கடைக்குள்ள போறாரு. அங்க ஆல்ரெடி பல டம்மி பொம்மைகளை நிக்க வச்சு அது கூட பேசிட்டோம். அதே கடையில பக்கத்துல ஒரு பொண்ணு பொம்மை இருக்கும். அதை பார்த்த ஹீரோ கேஷ் கவுண்டர்ல அவர் ஃப்ரெண்டு பொம்மை கிட்ட யாரா இவ புதுசா இருக்கா இங்க பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரைட் அடிப்பாரு. அது வேற இல்லாம முத்தி போய் அவர் வாங்கின கேசட்டுக்கு பே வேற பண்ணுவாரு அந்த ஃப்ரெண்டு பொம்மை கிட்ட. இதே ஹீரோ டெய்லி பண்ணிட்டு இருக்கிறாரு பாவம். நெக்ஸ்ட் சீன்ல மேப்பை வச்சு ஒரு வீடா போய் அங்க இருக்கிற யூஸ்ஃபுல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ டெய்லி ரொட்டீனா என்ன வச்சிருக்கிறாருன்னா ஒரு ரெக்கார்டட் ப்ராட்காஸ்ட் பிளேஸ் அண்ட் டைமை மென்ஷன் பண்ணி பிளே பண்றாரு ஒரு ஷிப் மேல இருந்து. ஹீரோக்கு என்ன நம்பிக்கைன்னு பாத்தீங்கன்னா இவர மாதிரி யாராவது உயிரோட இருந்தாங்கன்னா இந்த லொகேஷன் வருவாங்க தான். இப்படியே அவரு டெய்லி நண்பகல் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் இது வரைக்கும் யாரும் வந்த பாடு இல்லைங்க. தலைவனோட டைம் பாத்தீங்களா யூஎஸ் ஜெட் ரக்க மேல ஏறி கோல்ஃப் விளையாடிட்டு இருப்பாரு. அந்த ப்ராட்காஸ்ட்ல சொன்ன டைம் முடியற வரைக்கும் சடனா சாம் எதையோ நோட்டீஸ் பண்றான். அது வேற ஒண்ணும் இல்ல, அது ஒரு மான். சரி அதை போய் வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் சாமும் பின்னாடி சேஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்போ அந்த மான் இருட்டா இருக்கிற ஒரு பில்டிங் குள்ள ஓடிடும். பின்னாடியே துரட்டிட்டு இந்த சாமோ ஹீரோ நோன்னு சொல்றது கூட கேட்காம அந்த இருட்டா இருக்கிற பில்டிங் குள்ள ஓடிடும். ஹீரோ இந்த மாதிரி டார்க்கா இருக்கிற பில்டிங் குள்ள எப்பவுமே போக மாட்டாரு. ஏன்னா அந்த ஜாம்பிஸ் இந்த மாதிரி டார்க்கா இருக்கிற இடத்தெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும். சோ ஹீரோக்கு அது நல்லாவே தெரியும். சோ அதனால போக மாட்டாரு. பட் இப்போ ஹீரோக்கு வேற வழியே இல்ல. சாம தேடிட்டு உள்ள போறாரு. ஒரு ரூமா தேடி பாக்குறாரு. ஒரு ரூம்குள்ள சில ஜாம்பிஸ் எதையோ கூட்டமா நின்னு கடிச்சு தின்னுட்டு இருக்குதுங்க. ஆனா நம்ம ஹீரோ சத்தமே போடாம திருப்பி சாம தேடுறாரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோ நோட்டீஸ் பண்றாரு. சாம் ஒரு டேபிள் கீழே ஒளிஞ்சிட்டு வெளியே வர பயந்துட்டு இருக்குது. ஹீரோ வெளியில வான்னு டேபிள் கீழே குனிஞ்சு கூப்பிட்டு இருக்கும் போது சாம் அப்படியே ஹீரோ பின்னாடி பொறுமையா பாக்குது. ஹீரோ பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஜாம்பி. ஹீரோ அதிர்ச்சியில ஜாம்பிய சுட அந்த சட்டம் கேட்டு எல்லா ஜாம்பியும் ஹீரோ கிட்ட வர அதுல இருந்து ஹீரோவும் சாமும் வெளியில ஓடி வராங்க. ஓடி வர ஸ்பீட்ல ஹீரோ வேற வழியே இல்லாம ஒரு பில்டிங் மேல இருந்து கண்ணாடியை உடைச்சிட்டு கீழே விழுறாரு. பின்னாடி வேகமா துரத்திட்டு வந்த ஒரு ஜாம்பி ஹீரோ கூடவே சேர்ந்து கீழே விழுது. பட் வெளியில பகல் நேரம் இல்லையா, சூரிய வெளிச்சம் பட்டனே அந்த ஜாம்பியால தாங்கவே முடியல. பொசுங்கி சாகுது அந்த ஜாம்பி. இதனாலதான் சூரியன் மறைஞ்ச அப்புறம் சேஃப்டியாக ஹீரோ வெளியே இருக்கிறதே இல்ல. இப்போ ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. அவர் ரிசர்ச்க்கு ஒரு உயிரோட ஒரு ஜாம்பி வேணும் இல்லையா. சோ இங்க இருந்து அதை பிடிக்கலாம்னு ஒரு பிளான் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணி ஒரு ஜாம்பியாவும் பிடிக்கிறாரு ஹீரோ. அவருக்கு பிடிப்பட்டது பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஜாம்பி. லேபுக்கு அவளை உயிரோட கொண்டு வந்து அந்த கண்டுபிடிச்ச மருந்து சாம்பிளை இன்ஜெக்ட் பண்றாரு. பட் அந்த சாம்பிள் எலிங்களுக்கு கொடுத்த ரிசல்ட் மனுஷங்களுக்கு ஃபெயில் ஆகுது டெஸ்ட்ல. ஹீரோ இது எல்லாத்தையும் வீடியோ டாக்குமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. நெக்ஸ்ட் டே அகைன் ஹீரோவோட ரொட்டீனை ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு வேலையா பாக்குறாரு. ப்ராட்காஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அது முடிஞ்ச அப்புறம் வீட்டுக்கு போற வழியில கேசட் கடையில பார்த்த ஒரு ஃப்ரெண்டு பொம்மை இப்போ தெருவுல நிக்குது. உடனே ஹீரோ காரை நிறுத்திட்டு ஷாக் ஆகி நீ எப்படி இங்க வந்தன்னு கேக்குறாரு. அதுகிட்ட யாரும் நீங்க கொண்டு வந்தான்னு கேட்டுட்டு அப்படியே முன்னாடி போவாரு. அப்ப யாரோ ஒரு ட்ராப் ஒன்னு செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோ கால் அதுல மாத்தி அப்படியே மேல தூக்கப்படுறாரு. தலைக்கீழ கால்ல தூக்கும் போது அவர் தலை தரையில பட்டு அடிபடுது. உடனே ஹீரோ கொஞ்ச நேரத்துல மயங்குறாரு. அப்படியே இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. சன்லைட் கொஞ்சமா தான் இருக்கு. வாட்ச் வேற பீப் அடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு நைஃப் எடுத்து அந்த ட்ராப்போட ரோப்பை கட் பண்ணி தப்பிக்க ட்ரை பண்றாரு. ரோப்பை கட் பண்ணி ஹீரோ கீழே விழும்போது அவர் கையில வச்சிருந்த கத்தி அவர் காலையிலேயே குத்திக்கிது. இப்ப சூரிய வெளிச்சம் வேற கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டே வருது. ஹீரோ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா காரை நோக்கி தவழ்ந்து போயிட்டு இருக்கிறாரு. அவரால் நடக்கவே முடியல, இப்ப கால் அடிபட்டு இருக்கிறதுனால. சாம் சடனா ஒரு இருட்டா இருக்கிற இடத்த பார்த்து கத்துது. அங்க பாத்தீங்கன்னா பாஸ் மாதிரி ஒரு ஜாம்பி ஒன்னு இருக்கு. அந்த ஜாம்பி பாத்தீங்கன்னா பல ஜாம்பி நாய்களை ஹீரோ மேல ஏறிட்டு எல்லா நாய்களும் ஹீரோவை கடிச்சு கொதற வருதுங்க. பட் சூரியனோட சின்ன கோடு மாதிரி ரோடு மேல விழுது. அதை பார்த்துட்டு அந்த நாய்ங்கனால அதை கிராஸ் பண்ணவே முடியல. பட் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மறைய அந்த சின்ன கோடு காணாம போகுது. அவ்வளவுதான் போச்சு. சில நாய்ங்க சாம போய் கவ்வுது. சில நாய்ங்க ஹீரோ கிட்ட வந்துட்டு ஹீரோவை கடிக்க பாக்குதுங்க. ஹீரோ கன்னால ஷூட் பண்றாரு. ஒரு ஜாம்பி நாய் ஹீரோவை கடிக்க மூஞ்சி கிட்ட வருது. சாம் நடுவுல வந்து அந்த ஜாம்பி நாய் கிட்ட கடி வாங்கி ஹீரோவை காப்பாத்துது. சாமுக்கு பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா ஒரே காயம். அந்த
ஜாம்பி நாய் வந்து பதறி வச்சிருக்கு சாம. மொத்த ஜாம்பிஸ் அங்க வர்றதுக்குள்ள ஹீரோ சாம கையில தூக்கிட்டு அங்க இருந்து போறான் வீட்டுக்கு போன அப்புறம் சாம தூக்கிட்டு லேபுக்கு போறான். லேபுக்கு போன அப்புறம் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி சாமுக்கு கொடுக்குறான் ஹீரோ. இந்த சீனை பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு. இன்ஜெக்ஷன் கொடுத்த அப்புறம் சாம தூக்கி தன் மடியில வச்சு இந்த குழந்தைய தூங்க வைக்கிற மாதிரி ஹீரோ பாட்டு பாடி தூங்க வைக்கிறான். பட் கொஞ்ச நேரம் கழிச்சு சாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்கு ஜாம்பியா. அதோட அறிகுறிகளை ஹீரோ நோட்டீஸ் பண்றான். இப்போ அவன் வேற வழி இல்லாம ஹீரோ பாட்டு பாடிட்டு சாம் கழுத்தை அப்படியே நெரிப்பான். சாம் மூச்சு நிக்கிற வரைக்கும் ஹீரோனால அதை தாங்கவே முடியல. இப்போ அவன் கூட இருந்த ஒரே ஒரு உயிர் அதுவும் இப்ப போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே வெளியில போய் சாம் ஒரு இடத்துல புதைச்சிட்டு ரிட்டர்ன் ஆகுற வழியில சாம் வழக்கமா ஒரு சீட்ல உட்காந்துட்டு இருக்கும். டிரைவர் சீட்டு பக்கத்துல இருக்க சீட்டு இப்போ அது அங்க இருக்காது. ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்றான் அதை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ வெறியில அவன் வழக்கமா ஒரு இடத்துல ப்ராட்காஸ்ட் பண்ணுவான் பாத்தீங்களா ரேடியோவை, அந்த இடத்துக்கு போறான். கிரவுண்ட் மாதிரி நைட் டைம்ல. அந்த நைட் டைம்ல அங்க சில ஜாம்பிஸ் எல்லாம் வெளியே இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் காரை வச்சு ஏத்தி தள்ளுறான் அவன் இஷ்டத்துக்கு வெறியில. அப்போ சில ஜாம்பிஸ் அவனை ரிட்டர்ன் அட்டாக் பண்ணுது. இந்த கலவரத்துல அவன் கார் பயங்கரமா டேமேஜ் ஆகி தலைகீழ பொருளுது. ஹீரோனால இப்போ எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் காருக்குள்ளேயே மாட்டிக்கிறாரு. முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்கன்னா ஒரு பாஸ் ஜாம்பி அது கவர்ந்து இருக்கிற காருக்குள்ள ஸ்லோவா உள்ள ஹீரோ கிட்ட வருது. அப்படியே ஹீரோக்கு ஒரு அடிபட்டு இருக்கும் இல்லையா, சோ அவர் நினைவு வேற கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அப்போ சடனா ஒரு பிரைட் லைட் அங்க இருந்தா வருது. எல்லா ஜாம்பிஸ் பார்த்துன்னு திருச்சி ஓடுதுங்க. அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாத்தையும் ஹீரோ மயக்கத்துல இருந்து பாக்குறான். ஹீரோ ஒரு பொண்ணு காப்பாத்தி ஒரு கார்ல ஏத்திட்டு போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வீடு எங்கன்னு கேட்க ஹீரோவும் மயக்கத்திலேயே அட்ரஸ் சொல்றான். அது மட்டும் இல்லாம கெமிக்கல்ல ஸ்ப்ரே பண்ணணும் ஏதோ சொல்றான் அந்த மாதிரி மயக்கத்திலேயே. நெக்ஸ்ட் சீன்ல காலை விடிது. ஹீரோ கண் விழிக்கிறான். ஹீரோ கண் விழிச்ச அப்புறம் வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. பார்த்தா 2 பேர் கிச்சன்ல இருக்கிறாங்க. ஆனான ஒரு பொண்ணு கிச்சன்ல குக் பண்ணிட்டு இருக்கிறா. அப்புறம் அவ பையன் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஹீரோ ரொம்ப கேர்ஃபுல்லா கையில கன்னை வச்சுட்டு அவங்க கிட்ட போய் நீங்க யாருன்னு கேக்குறான். நேத்து எப்படி அங்க வந்தீங்கன்னு கேக்குறான். அதுக்கு ஆனா உன்னோட ப்ராட்காஸ்ட் மெசேஜ் வச்சுதான் நேத்து நாங்க அங்க வந்தோம், உனக்காக சீ போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஜாம்பி உன்னை அட்டாக் பண்றத பார்த்தோம், அதுக்கப்புறம் தான் உன்னை காப்பாத்தணும்னு சொல்றா ஆனா. அதோட என்ன சொல்றான்னா, நாங்க நார்த் சைடுல இருக்கிற ஒரு பனி மலைக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஜாம்பினால ரொம்ப குளிரா இருக்கிற இடத்துல சர்வை பண்ண முடியாது. சோ அங்க ஒரு சேஃப் ஜோன் இருக்கு, நீயும் வா நம்ம எல்லாரும் அங்க போலாம்னு சொல்றா ஆனா. பட் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஹீரோ சடனா டென்ஷன் ஆகி அந்த மாதிரிலாம் ஒரு சேஃப் பிளேஸும் கிடையாதுன்னு கத்துறான். அது உங்க மூட நம்பிக்கைன்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு பிளேட்டை தூக்கி அடிக்கிறான். அதை பார்த்த பையனும் அம்மாவும் ரொம்பவே பயந்துடுறாங்க. ஹீரோ ஓகே நான் டென்ஷன் ஆயிட்டேன், எனக்கு இப்ப நான் தனியா இருக்கணும், சோ அகைன் நான் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிடுவான் திருப்பியும். இது நடந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ மறுபடியும் ஹாலுக்கு வந்து ஆனா பையன் கூட உட்காந்து கார்ட்டூன் பார்த்துட்டு இருப்பான். இப்போதான் ஆனா வந்துட்டு அவ ஸ்டோரிய சொல்லுவான். நாங்க எல்லாரும் போட்ல ஏறி சிட்டியை விட்டுட்டு போயிட்டு இருந்தோம். அந்த சமயம் கப்பலுக்கு தேவைப்படுற சில சரக்கை ஏத்த ஒரு இடத்துல நிறுத்தினப்போ எங்க கப்பலையும் வைரஸ் தாக்கி எல்லாரும் ஜாம்பியா மாறிட்டாங்க. எங்க கூட்டத்திலே ஒரு 5 பேருக்கு தான் இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தி இருந்துச்சு. அதுலயும் 3 பேர் அந்த ஜாம்பி கடிச்சு கொண்டு தின்னுடுச்சுங்க. இப்போ நாங்க 2 பேரு தான் உயிரோட இருக்கோம்னு சொல்றேன். நீயும் வா நம்ம அந்த பனி பிரதேசத்துக்கு போயிடலாம்னு சொல்றேன். அதுக்கு ஹீரோ என்னால எங்கேயும் வர முடியாது, வைரஸ் இங்க இருந்து தான் ஸ்ப்ரெட் ஆச்சு, சோ நான் மாத்து மருந்து கண்டுபிடிக்காம எங்குமே வரமாட்டேன்னு சொல்றாரு ஹீரோ. உடனே நான் கால்ல எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்கும் போது ஹீரோ இப்பதான் பல விஷயங்களை யோசிப்பான். பொதுவா ஜாம்பிகளை பத்தி ஹீரோன்னு தெரிஞ்சு வச்சிருந்தானா இந்த மாதிரி அறிவு எமோஷன்ஸ் லவ் இதெல்லாம் அதுக்கு கிடையாது. பட் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோக்கு ஜாம்பி தான் ஹீரோ டார்கெட் பண்ணி இந்த மாதிரி ட்ராப் செட் பண்ணி ஹீரோவை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுப்பான். இருந்தாலும் எதுக்கு அவனை பர்டிகுலரா இப்படி பிளான் பண்ணி தாக்குதுன்னு அவனுக்கு இன்னும் புரியல. அதுக்கு அடுத்த சீன்ல ஆனாவும் ஹீரோ ஒரு சின்ன குட்டை மாதிரி இருக்கிற ஒரு ஏரியால உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆனா பையன் அந்த குட்டையில இறங்கி மீன் கூட விளையாடிட்டு இருக்கிறான். அப்போ அம்மா அம்மா இங்க பாருங்க தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்றான். சடனா ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. உடனே லேபுக்கு போய் அவன் ஒரு லேடி ஜாம்பிய பிடிச்சி வச்சிருப்பான் இல்லையா, அந்த ஜாம்பி உடம்ப சுத்தி ஐஸ் வச்சு பாடியை பயங்கரமா கூல் பண்ணுவான். இப்படி கூல் பண்ணி அந்த இன்ஜெக்ஷனை போட்டா மருந்து வேலை செய்யணும் ஹீரோக்கு ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் உடனே நான் பக்கத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஜாம்பி அமைதியா இருந்து நான் பார்த்ததே இல்லைன்னு ஹீரோ கிட்ட சொல்றான். ஹீரோ ஒன் டெஸ்ட்ல முன்னேறிட்டான். இப்போ மறுபடியும் 2 பேர் மேல போய் அந்த பனிமலையை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அகைன் ஹீரோ முடியவே முடியாதுன்னு சொல்றான் ஆனா கிட்ட. ஆனா இங்க பாரு விதி மேல நம்பிக்கை வை, எல்லாமே ஒரு காரணத்துக்கு தான் நடக்குது. நேத்து நான் கரெக்டா ரேடியோ ஆன் பண்ணி நீ சொல்ற இடத்துக்கு வரலன்னா இப்போ நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்னு சொல்றான். அப்படியே 2 பேருக்குள்ள பேச்சு போகுது மாத்தி மாத்தி. பொழுதும் அதே மாதிரி சாயுது. ஹீரோ வழக்கமா பண்ற மாதிரி எல்லா டோர்ஸ் விண்டோஸ் எல்லாத்தையும் அந்த ஷீல்ட வச்சு லாக் பண்றான். ஆனா கிட்ட ஹீரோ அந்த டாபிக் கண்டினியூ பண்றான். நான் இங்க இருந்து இந்த மக்களை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்றதுக்குள்ள பின்னாடி ஜாம்பி சத்தம் எல்லாம் கேக்குது பயங்கரமா. என்னன்னு வெளியே பாக்குறான். இருக்கிற ஒட்டுமொத்த
ஜாம்பிஸ் அவன் வீட்டை நோக்கி ஓடி வருதுங்க. ஹீரோ முன்னேற்பாடா சில சேஃப்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பான். அதுல ஒண்ணுதான் வீட்டை சுத்தி ரொம்ப பவர்ஃபுல் லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருந்திருப்பான். அது எல்லாத்தையும் ரிமோட் மூலியமா ஆன் பண்றான். பட் ஜாம்பிஸ் அதையும் உடைச்சிட்டு முன்னேறி வருதுங்க. அடுத்து ஹீரோ லெவல் 2க்கு போறான். இப்போ நெக்ஸ்ட் வீட்டை சுத்தி பாம்பு செட் பண்ணி வச்சிருக்கான். அந்த பாம்பு எல்லாத்தையும் ரிமோட் மூலியமா இப்ப வெடிக்க வைக்கிறான். அந்த பாம்பு வெடிச்ச அப்புறம் அதுல ஒரு முக்காவாசி ஜாம்பிஸ் எரிஞ்சு சாகுதுங்க. பட் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் பாத்தீங்களா, அது வீட்டை நோக்கி ஓடி வருது. வீடும் அதுல கொஞ்சம் டேமேஜ் ஆகுது அந்த பாம்பு பிளாஸ்ட்ல. ஹீரோ அடுத்து மேல போய் ஆனாவை தேடுறான். அப்போ சடனா ஒரு ஜாம்பி ஜம்ப் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்ணுது. ஹீரோ பக்கத்துல இருந்த ஒரு ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து அந்த ஜாம்பி கழுத்துலயே குத்துறான். ஜாம்பி அவனை தூக்கி போடுது. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு கன் எடுத்து அந்த ஜாம்பியை சுடுறான். அப்படியே கன் எடுத்து சுட்ட அப்புறம் அந்த ஜாம்பி வெளியில தப்பிச்சு ஓடுது. ஹீரோ கிட்ட இருந்த புல்லட்ஸும் இப்ப காலி ஆகுது அந்த கன்ல. அகைன் ஹீரோ ஆனாவை தேடுறான். இப்போ ஒரு ரூம்குள்ள ஆனாவும் பையனும் டேபிள் கீழே ஒளிஞ்சிருக்கிறத நோட்டீஸ் பண்றான். அதே ரூம்குள்ள ஒரு ஜாம்பி சீலிங்ல ஒரு பெரிய ஓட்டம் ஒண்ணு போட்டுட்டு இருக்கு, மத்த ஜாம்பி எல்லாம் உள்ள வர்ற மாதிரி. ஹீரோ அவன் பக்கத்துல இருக்கிற இன்னொரு டேபிள்ல ஒரு கன் இருக்கிறத பாக்குறான். அத பொறுமையா அந்த ஜாம்பிக்கு தெரியாம எடுக்க போறதுக்குள்ள அந்த சின்ன பையன் சத்தம் போடுறான். அந்த சத்தத்தை கேட்ட ஜாம்பி ரூம்குள்ள ஓடி வருது. உடனே ஹீரோ டேபிள் மேல இருந்த கன்னை எடுத்து வச்சு அந்த ஜாம்பியை சுட்டு சாகடிக்கிறான். அப்போ வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. அகைன் ஹீரோ ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி ஒண்ணு இருக்கும், அது வழியா வெளியே பாக்குறான். அந்த பாஸ் ஜாம்பி இருக்கிறான்ல, அவன் தான் இப்ப நிறைய ஜாம்பியில கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த பாஸ் ஜாம்பி ஒரு ஆர்டர் ஒண்ணு போடுது. மத்த ஜாம்பிஸ் எல்லாம் வீட்டை நோக்கி ஓடி வருதுங்க. அதை பார்த்த உடனே 3 பேரும் பேஸ்மெண்ட்ல இருக்க லேப்குள்ள போய் ஒழிஞ்சிக்கிட்டு பாக்குறாங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கிளாஸ் ரூம் ஒண்ணு இருக்கும். 3 பேரும் அதுக்குள்ள போய் லாக் பண்ணிக்கிறாங்க. அப்போதான் ஹீரோ அந்த கிளாஸ் ரூம்குள்ள இருக்கிற அந்த லேடி ஜாம்பியை நோட்டீஸ் பண்றான். அந்த லேடி ஜாம்பி கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டே வரான். ஹீரோ மருந்து இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்போ வெளியில இருந்த எல்லா ஜாம்பிஸும் லேப் உடைச்சிட்டு உள்ள வருதுங்க. அப்போ அங்க இருந்த பாஸ் ஜாம்பி அந்த கிளாஸ் கண்ணாடிய ஓடி ஓடி வந்து இடிச்சு உடைக்குது. ஹீரோ அந்த பாஸ் ஜாம்பி கிட்ட, இங்க பாருங்க என்கிட்ட மாத்து மருந்து இருக்கு, என்னால உங்களை எல்லாரையும் குணப்படுத்த முடியும்னு சொல்றான். பட் அத கொஞ்சம் கூட கேட்காத பாஸ் ஜாம்பி அகைன் அந்த கிளாஸ் இடிச்சு உடைக்க பாக்குது. அந்த கிளாஸ் பயங்கரமா விரிசல் விடுது. அந்த பாஸ் ஜாம்பி மட்டும் இந்த குறுக்க இருக்கிற கிளாஸை மட்டும் உடைச்சிச்சுன்னா போதும், இந்த 3 பேரும் காலி உள்ள. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த பாஸ் ஜாம்பி கண்ணாடியை உடைக்கிறத விட்டுட்டு சாந்தமாகுது. ஜாம்பி அதனோட காயத்துல இருக்கிற ரத்தத்தை வச்சு அந்த கிளாஸ்ல ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி ஒரு டிசைன் ஒன்று வரையுது. அப்பதான் ஹீரோக்கு எல்லாமே புரிய வருது. அந்த பாஸ் ஜாம்பி வேற யாரும் இல்ல, ஹீரோ டெஸ்டிங் பர்பஸ்க்காக ஒரு லேடி ஜாம்பி கொண்டு வந்திருப்பான்ல, அந்த லேடி ஜாம்பியோட பாய் ஃப்ரெண்டு தான் இந்த பாஸ் ஜாம்பி. அந்த பாஸ் ஜாம்பி தான் இன்டெலிஜென்டா மாறி அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை ஹீரோ தூக்கிட்டு போன அப்புறம் ஹீரோவை பிடிக்க ட்ரை பண்ணிருக்கு. இப்ப கூட அந்த லேடி ஜாம்பியை காப்பாத்தாதான் அந்த பாஸ் ஜாம்பி இங்க வந்திருக்கு. லேடி ஜாம்பி கையிலயும் அதே மாதிரி ஒரு பட்டர்ஃபிளைய பார்த்த அப்புறம் தான் ஹீரோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறான். ஹீரோ அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, கன்னை பொறுமையா கீழே வச்சு அந்த லேடி ஜாம்பிக்கு போற ட்ரிப்ஸை கட் பண்ணி மருந்தை ஸ்டாப் பண்றான். அப்புறம் அவளை ஸ்ட்ரெச்சரோட கிளாஸுக்கு வெளியில தள்ளிட்டு போறான் ஹீரோ. வெளியில போன அப்புறம் அகைன் அந்த கிளாஸ் டோரை லாக் பண்றாங்க. அங்க இருக்கிற எல்லா ஜாம்பிஸும் ஹீரோவை சுத்து போடுது. பட் அந்த பாஸ் ஜாம்பி எல்லா ஜாம்பிஸை கண்ட்ரோல் பண்ணுது. ஹீரோவும் அவங்க கிட்ட, நான் சிரிஞ்சு மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லி பொறுமையா ஒரு இன்ஜெக்ஷனை எடுத்து அந்த லேடி ஜாம்பிக்கு போட்டு விடுறான். உடனே அந்த லேடி ஜாம்பிக்கு நினைவு திரும்புது. அப்புறம் அந்த பாஸ் ஜாம்பியை பார்த்துட்டு ஹக் பண்ணுது அந்த லேடி ஜாம்பி. பாஸ் ஜாம்பி இப்போ அந்த லேடி ஜாம்பியை கையில தூக்கி ஹீரோவை பயங்கரமா ஒரு லுக்கு விடுது. அப்புறம் ரிசர்ச்சுக்காக ஒட்டி வச்சு இருந்த ஜாம்பிஸ் போட்டோ எல்லாம் அது பாக்குது. அது என்ன இன்டைரக்டா கன்வே பண்ணுதுன்னா, நாங்க இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே நீங்க கண்டுபிடிச்ச மருந்து தான் அப்படின்னு சொல்லி பாக்குது. பாதிக்கப்பட்டு இருந்தாலும் நாங்க எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்க வழியில வராதுன்னு ஒரு வான் பண்ற மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு அங்க இருந்து போகுது அந்த பாஸ் ஜாம்பி. இப்பதான் ஹீரோக்கு உயிரே வருது. அதுக்கப்புறம் ஹீரோ அவன் பண்ணிட்டு இருந்த ரிசர்ச்சை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே 3 பேரும் சேர்ந்து ஆனா சொன்ன அந்த பனிமலைக்கு போறாங்க. அப்படி போகும்போது ஆனா அவளோட வாய்ஸ்லயே பிராட்காஸ்ட் பண்ணிட்டே போறா, மக்கள் யாராவது உயிரோடு இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, நீங்க தனியா இல்ல, தங்க இடம் சாப்பிட சாப்பாடு நாங்க தரோம்னு சொல்லிட்டு கார்ல போறாங்க. இந்த படம் இங்க முடியுது. ஆக்சுவலா இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா 2 கிளைமேக்ஸ் இருக்கு. ஒரு கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா தியேட்ரிக்கல் வெர்ஷன், இன்னொரு கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஓடிடில பாக்குறது அந்த ஒரு வெர்ஷன் இருக்கு, டிவிடி ஓடிடில நான் பாக்குற மாதிரி. இப்ப நம்ம பார்த்தது கிளைமேக்ஸ் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல கிளைமேக்ஸ் 2 பார்க்கலாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஹாலிவுட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் தமிழ்ல பார்க்க மூவி கிளிப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.